பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா சுவையாக இருக்கும். பூரிக்கும் சாப்பிட்லாம், தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, ஒரு பட்டை, ஒரு 4 லவங்கம். பன்னீர் 200 கிராம் பாக்கெட்டு 2 எடுத்துருக்குறோங்க. 2 பெரிய வெங்காயம் தோல் எடுத்து வச்சிருக்கிறேன், 2 தக்காளி மீடியம் சைஸு, கொஞ்சம் கொத்தமல்லி. இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைக்கலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன். வெங்காயம் அப்படியே இருக்கட்டும். தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக தக்காளி அரைச்சின்னு வந்தாச்சு. அடுத்தது 400 கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சைஸு தேவையான அளவுக்கு நான் சின்னதாக தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணால் போதும். எல்லாமே இதே மாதிரியே கட் பண்ணிக்கும். இந்த மாதிரி அல்வா பீஸ் மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே லெவலில் எடுத்துக்குங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெய் காயத்துக்குள்ளே போடணும், இல்லைன்னா கறிவிடும். 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், அதில் பன்னீரை சேர்த்துக்கலாம். இது ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் அள்ளிடலாம். அதே எண்ணெயில் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஒரு முக்கியமான பொருள் 2 ஐட்டம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் ஒன்று சேர்த்துக்குவேன். பச்சை வாடை போக ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், தனி மிளகாத்தூள். என்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லை. மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் பச்சை வடை போக நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்கி விடும். மீடியம் தீயில் வச்சு அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை வடை போயிடுச்சு. தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் 1 கிளாஸு ஊற்றுறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம், கிரேவிக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு இது போதும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கங்க. இதை மூடி வச்சு சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சுங்க.
இப்போ எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கும். அதிக நேரம் இருக்கக்கூடாது. கொதிச்சிச்சுங்க, நல்லா அதுவும் வந்துச்சு. இப்போ ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சொன்னேன், ஃப்ரெஷ் கிரீமி. அதுதான் இது கூட சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ் கிரீமி சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி. நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். ஒன்றும் அவ்வளோ பெரிய பொருளெல்லாம் தேவையில்லை. சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இதை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். தோசைக்கோ, இட்லிக்கோ, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். இதுவும் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.